guys, welcome to Seenath Garden and சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா ரேஷன் கடை பருப்புல இன்னைக்கு நம்ம வந்து முருங்கைக்கீரை நம்ம தோட்டத்துல இருந்தே பறிச்ச முருங்கைக்கீரையில இன்னைக்கு நம்ம வந்து வடை தான் போட போறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி நம்ம வந்து செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரேஷன் கடை பருப்புல வடை. இந்த ஒரு கிளாஸ் வந்து பருப்பு, அரை கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்துருக்கோம். நாங்கள் நல்லா ஊற வச்சுருக்கோம். 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ நல்லா ஊறி இருக்குது. இது மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பருப்பை அரைச்சி வச்சாச்சு பார்த்தீங்களா. இதுக்கு தேவையான பொருட்கள் காட்டுறேன். வெங்காயம், முருங்கைக்கீரை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். புதினா, சோம்பு, உப்பு தேவையான பொருட்கள். இதெல்லாம் இந்த அரைச்சி வச்சா பருப்பில் போடலாம். சோம்பு போட்டோம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, முருங்கைக்கீரை, வெங்காயம், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டி வைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடலாம். கொத்தமல்லி இலை போட மறந்துட்டோம், அதனால் இப்போ நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒன்று போடுறேன். இதே மாதிரி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ எண்ணெய் வந்து அந்த சலசலப்பு நின்றும். அந்த சலசலப்பு நின்றோடனே நீங்கள் எடுத்துடலாம். அடுப்பு எப்பவும் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். நான் கீரை போட்டிருக்கோம் அதனால். இப்போ பார்த்தீங்களா பொன்னிறமாக வந்துச்சு. இந்த எண்ணெய் சலசலப்பு நின்னால் எடுத்துருக்கோங்க. அடுப்பு எப்பவும் சிம்மில் வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை போட்டதுனால கரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுப்பு எப்பவும் ஸ்லோவாக இருக்கணும். வாங்க எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம். அடுப்பு ரொம்ப கூட்டி வச்சுருந்தான்னா மேலே கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால் எப்பவும் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இதே மாதிரி எல்லா மாவும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்களா செஞ்சு முடிச்சாச்சு. என் பொண்ணு வந்து டேஸ்ட் பண்ணி பாப்பா. அம்மாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. ரேஷன் கடை பருப்பில் முருங்கைக்கீரை வடை. இப்போ நம்ம வந்து ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம சூடு கைஸ். புகை கூட வருது அப்படியே பார்க்கோங்க. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சுடுது. பாருங்க, செம்ம டேஸ்டாக இருக்கு கைஸ். நீங்களும் இந்த மாதிரி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னெல்லாம் செய்யணும், என்னடா இன்க்ரீடியன்ஸு எல்லாமே பார்த்துருப்பீங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்கள் கூட நிறையா வரும். பாய். அடுத்த வீடியோ பார்க்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். பாய்.